ஸோ நான் என் கெரியர் வந்து 2015ல் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் என்ஜினாக ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட். நாட் இன் லைக் டெக், அனாலிட்டிக்ஸ் ஒரு மிஷின் லேர்னிங் கஸ்டமர் சர்வீஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஏன் அப்படின்னா, லைக் நான் வந்து நிறைய கெரியர் ஜம்ப்ஸ் பண்ணேன் என் லைஃப்பில். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக லைக் வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன். நான் ஸ்டார்ட் பண்ண டொமைன் டிஃப்ரெண்ட், பட் இப்போ நான் இருக்கிற டொமைன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெக்கோ இவ்வளோ நாலேஜோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் லைக் ஐல் பி ஷேரிங் மை என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைக் நான் எவ்வளோ டொமைன்ஸ் மாறினேன், ஏன் மாறினேன், நான் டொமைன் மாறினாலும் வெதர் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோவா, எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட்ஸ் நாட் அபவுட் மோட்டிவேஷன், எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ரியல் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல யூஸ் ஆகலாம். ஸோ தட்ஸ் த கீ ரீசன் ஐம் ஷேரிங் திஸ். ஸோ வாட் ஆக்சுவலி ஹெல்ப், ஸோ இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணிச்சு. வாட் டிடன்ட், ஸோ லைக் வாட் யூ ஷுட் நோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் ஸ்விட்ச். ஸோ அதுதான் முக்கியமாக நான் இன்னைக்கு வந்து பேசலான்னு இருக்கேன். ஸோ இஃப் டொமைன் ஸ்விட்சிங்னால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ ஜீரோ ஸ்டார்ட் பண்ணணும், உனக்கு எல்லா கெரியர் ஃபுல்லாக டர்ன் அவுட் ஆகிடும். சி, சில இது சேஞ்சஸ் நடக்கும், பட் லைஃப்பில் சில ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப லைக் கால்குலேட்டிவாக மாறணும்னு வச்சுங்களேன். மெனி திங்ஸ் வில் கம். ஸோ வித் தட் லைக் ஐ குவிக்லி ஜம்ப் இன் டு தட் வீடியோ, ரைட்? ஸோ when I started கஸ்டமர் சர்வீஸ், ரைட்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி ஆகிறேன். எனக்கு ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது, லைக் ஒரு கார்பரேட் இப்படி இருக்கணும். பட் அப்போ தான் கார்பரேட் பற்றி தெரிய வந்துச்சு. பட் நான் நிறைய விஷயம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிறேன், லைக் ஃபவுண்டேஷனலாக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், லைக் ஒரு ஹேண்ட்லிங் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கணும், லைக் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு நிறைய வந்து ஐடியாஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்படி தான் கார்பரேட் பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 2017 நான் அமேசான் ஜாயின் பண்ணேன். அமேசானில் லீடாக ஜாயின் பண்ணேன். L3ல ஒரு வெண்டர் ஆப்ரேஷன்ஸ் போனேன். லைக் கஸ்டமர் சர்வீஸிங் இருக்குது அண்ட் தென் வெண்டர் ஆப்ரேஷன்ஸ், ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ நான் போகும்போதுமே என்ன இதான் கேட்டாங்க, நீ கஸ்டமர் சர்வீஸில் இருக்க, நீ வந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணி இதுலேருந்து நீ பெரிய டீம் லீட் ஆகலாம், அதெல்லாம் ஆகலாம். பட் எனக்கு வந்து இல்லை, இது வந்து ரொம்ப மொனோட்டனஸாக கைண்ட் ஆஃப் ஜாப் மாதிரி இருக்குது. லைக் இமெயில் சப்போர்ட், சேட் சப்போர்ட், இதெல்லாம் செட் ஆகல. அண்ட் ஐ ஃபெல் தட் நோ, நமக்கு இதோட பெட்டராக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே ட்ரை பண்ணேன். அப்போ தான் எனக்கு அமேசான் கிளிக் ஆச்சு. ஸோ அது வந்து என்னோட ஃபஸ்ட் டொமைன் ஷிஃப்ட், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ டொமைன் ஷிஃப்ட்டே நான் மாற்றிட்டேன் கம்ப்ளீட்டாக. என்னோட இருந்த டொமைன்லேருந்து இப்போ நான் வேறு டொமைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் ஆகிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் என்ன சொன்ன மாதிரி, லைக் எனக்கு பெருசாக அந்த கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங்லாம் பெருசாக சரியாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் கைண்ட் ஆஃப் திங் மாதிரி நிறைய பண்ணணும், புதுசாக லேர்ன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு லைக் அந்த எனர்ஜி ஃபேஸ் இருக்கும்ல, அந்த 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 லைக் ப்ரெஷர் கைண்ட் ஆஃப் திங்கில். ஸோ அப்போ நான் வந்து ஐ ஜஸ்ட் மேட் அ மூவ். ஸோ அப்போ தான் எனக்கு மேனேஜிங் ஒர்க் ஃப்ளோஸ் எப்படி தெரிஞ்சுது, லைக் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், புதுசாக எப்படி இருக்கும் ஆஸ் அ லீட் பொசிஷன் மாதிரினால என்னால் நிறைய விஷயம் லீட் பண்ண முடிச்சுது, தெரிய வந்தது எனக்கு. ஸோ தட் இஸ் வேர் ஐ லேர்ன் லைக் ஆல் திஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஆஃப் மை லைஃப். லைக் பிகாஸ் கம்பெனிஸ் லைக் தே வேல்யூ த டொமைன் நாலேஜ், லைக் நாட் ஃப்ரம் வேர் யூ கேம், நீங்கள் எங்கே முன்னாடி ஒர்க் பண்ணீங்க, அதெல்லாம் உங்களோட லைக் உங்களோட அந்த மொமெண்ட் ஆஃப் நாலேஜ் எவ்வளோ இருக்குது, அதுதான் தே கீன்லி லுக் இன் டு யூ. ஸோ தட்ஸ் த ரீசன் லைக் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே நம்ம வந்து இப்போ அமேசான் போகணும் சொல்லிட்டு ஐ மேட் அ ஷிஃப்ட் டு தட். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் செட் ஆயிடுச்சு, ஓகே. பட் அனாலிட்டிக்ஸ் மாறணும், அனாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அது வந்து என்னாச்சு, 2017 2019 வரைக்கும் நான் அந்த லீட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அமேசானில் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு டேட்டா ஒர்க்ஸ், ஹவு திஸ் அனாலிட்டிக்ஸ். அப்போ தான் அந்த எஸ்கியூஎல் ஆர் டேப்லியூ விஜுவலைசேஷன் டூல்ஸாக கற்றுக்க ஆரம்பிச்சேன் அமேசான். ஸோ அதுலேருந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் டு ஸ்டார்ட் அப் தான். அமேசான் மாதிரி ஒரு பெரிய டெக் ரீட்டைல் ஜெயிண்ட்லேருந்து ஐ ஜஸ்ட் கேம் டு ஸ்டார்ட் அப். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து நீங்கள் போகிறீங்க, நல்ல பேக்கேஜ் எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அந்த லேர்னிங் திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஐ மேட் அ மூவ். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு போனேன். ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா வந்து அனாலிட்டிக்ஸ் லீட்கான பொசிஷன் கிடச்சி. ஸோ அங்கே ஐ லேர்ன் மெனி திங்ஸ் லைக் டேப்லியூலேருந்து கோர் எஸ்கியூஎல் ஆர் பைத்தான். ஸோ அதெல்லாம் தெரிய வந்ததுனால எனக்கு அது நிறைய பெனிஃபிட் கொடுத்துச்சு. பட் அங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் 2020 கோவிட் டைம் வந்துச்சு. ஸோ கோவிட் டைமில் வந்து அந்த கம்பெனியால் ப்ராப்பராக ரன் பண்ண முடியல, நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. எனக்குமே வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், பட் ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ அங்கே அந்த டொமைன் ஷிஃப்ட் இங்கேயுமே நடந்துச்சு. ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ்க்கான டொமைன் நாலேஜ் வந்து நல்ல கிராஸ் பேட்ச். திருப்பி நான் என்ன பண்ணேன்னா, ஐ அகெயின் வென்ட் பேக் டு அமேசான். இப்போ அமேசானில் வந்து நான் 2020 ஒரு நான் ஃபஸ்ட்டு லீடாக ஜாயின் பண்ணல, இப்போ நான் ஒரு மேனேஜராக போயிட்டேன். மேனேஜர் ஃபார் மிஷின் லேர்னிங் டீம். ஸோ அப்போ மிஷின் லேர்னிங் வெரி ரேப்பிட்லி பில்டிங். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், இந்த ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து அப்போ தான் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. So I felt that that's a very good role. So why should I not lead? Because L3 நான் L4 Amazon join பண்ணேன். It's a complete domain shift again. So it's domain shift. நான் ஏன் பண்றேன்னா, like I was able to know the things. இப்போதான் இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் சும்மா ஜம்ப் பண்ணல ஒரு கம்பெனியும். ஐ அண்டர்ஸ்டுட், இங்கே ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இது எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ மூவ். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேஜர் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் லைக் ஐ வாஸ் நாட் ஜஸ்ட் அனலைசிங் டேட்டா. ஸோ டேட்டாவை மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை, நிறைய அங்கேயும் மிக்ஸ்ட் அப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சேன், எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து லைக் என்னோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணல, லைக் என்னோட வாஸ்ட் நாலேஜ் ஆஃப் லைக் இதெல்லாம் நான் படிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அமேசான் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு அமேசான், லைக் ஹவ் இட் கேவ் மீ லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய கெரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அங்கே தான் நடந்துச்சு.
ஸோ ஆப்ரேஷன்ஸ் தாட் மீ லைக் பிஸ்னஸ், பட் அனலிட்டிக்ஸ் தாட் மீ லைக் ஹவு டு திங்க். ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ரீவாம் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், லைக் கம்பைன்டு. ஸோ இது எல்லாமே நான் மிக்ஸ்அப் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ இட் வாஸ் வெரி குட் கரியர் க்ரோத். லைக் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் லைக் 2020 to 2024. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. லைக் வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஐ கேம் ஃப்ரம் லைக் அலெக்ஸா டீம்லேருந்து, ஒரு அமேசான் மியூசிக்லேருந்து, ரீட்டைல் டீம் அண்ட் டிவைசஸ் நிறைய இதில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ கேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் வந்து ஒரு கம்பெனி டு கம்பெனி மாறினேன், கம்பெனி கூட எனக்கு டொமைன்ஸ் மாறினேன். ஸோ ஏன்னா லேர்னிங் ஃபேஸ். ஸோ என்னோட லேர்னிங்ஸ் வந்து நல்லா பில்ட் ஆச்சு. நிறைய பேரோட நியூ கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. Like I was able to learn. So this is one area, like I said, like if you are switching or if you are transferring to a different domain னா கால்குலேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு எது தெரியும், தெரியாத நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் சொன்ன மெஷின் லேர்னிங், அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் அது வந்து அப்படியே அப்ரப்டாக ஐ கேம் டு ஆட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அவ்வளோ டெக்னிக்கலாக வந்துட்டு ஏன் இந்த ஆட் ஆப்ரேஷன்ஸ்? பிகாஸ் see அது டெக்னிக்கலாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு பி இன் அ பொசிஷன் வேர் ஐ பி ஏபிள் டு மேனேஜ் மோர் பீப்புள். ஸோ அதனால தான் ஐ காட் திஸ் வால்மார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 2024 ஐ மேட் அ மூவ் ஃப்ரம் அமேசான் டு வால்மார்ட். ஸோ இங்கே நிறைய லேர்னிங் கவ் இருந்துச்சு எனக்கு. லைக் ஸோ இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான். நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் நடந்துச்சு, நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு எனக்கு. பட் நீங்கள் கேட்கலாம், எப்படி எதுவுமே தெரியாமல் யூ ஆர் ஏபிள் டு கிளியர் த இன்டர்வியூ? ஸோ தட்ஸ் த சீக்ரெட் மந்த்ரா. ஓகே, ஸோ வாட் ஐ டிட் வாஸ் லைக் ஐ வாஸ் ஏபிள் டு லைக் ஸ்டார்ட் டு அனலைஸ். லைக் நான் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ யூஸ் டு அனலைஸ் அ லாட். இது ஏன் இப்படி, இதுக்கு எப்படி இருக்குது. மேபி ஐ வில் புட் அ வீடியோ செப்பரேட்லி ஆன் தட். ஸோ சப்ஸ்கிரைப் டு தட் ஸோ தட் ஏபிள் டு நோ லைக் நான் என்ன மாதிரி நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ கமிங் பேக். ஸோ அதான் லைக் அந்த ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் லைக் வால்மார்ட்லேயே நிறைய விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் வெரி குவிக்லி அடாப்டிங். நம்ம ரெஸ்யூம் போடுறோம், ஜஸ்ட் குவிக் அடாப்டர், குவிக் லேர்னிங்லாம் போடல. ரியலி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் என்னோட கிரவுண்டை ஸ்ட்ராங்காக நான் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன இந்த ஃபண்டமெண்ட்ஸ் தெரியணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்தேன். அதுதான் நான் சொல்கிறேன், லைக் யூ ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் லைக் வாட் யூ கோயிங் டு டூ. ஸோ ஐ வாஸ் லைக் அடாப்டிவாக இருந்தேன். ஐ வாஸ் லேர்னிங் ஃபாஸ்டர். ஸோ இந்த திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால என்னால் வால்மார்ட்டுக்குள்ளே ஈஸியாக, நாட் ஈஸி, லைக் ஐ வாஸ் ஏபிள் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் வெரி மச் மோர் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ இந்த பிக்கஸ்ட் லெசன் ஆஃப் ஆல் திஸ் இந்த டொமைன் சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். எங்கேயுமே இந்த ஸ்கில் நான் இங்கே முடிச்சிட்டேன்னா இங்கே முடிக்கல. லைக் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ஐ மூவ் டு ஆப்ரேஷன்ஸ்லேருந்து அனாலிட்டிக்ஸ்லேருந்து மிஷின் லேர்னிங் டு நவ் ஆட் ஆப்ரேஷன். ஸோ எல்லா இடத்துலையும் என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுட்டே தான் இருந்தேன். எதுவுமே வந்து இங்கே முடிஞ்சிச்சு, ஓகே நான் இதுக்கு வர எதுக்க மாட்டேன் அப்படின்னு. See, the domain changes is very risky ன்னு சொல்லுவாங்க. எஸ், இட் இஸ் ரிஸ்கி. பட் அட் சேம் டைம் உங்கள் வேல்யூ, உங்களுக்கான லேர்னிங், நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பர்சனாக இருக்கீங்க, டெசிஷன் மேக்கராக இருக்கீங்கன்னா, யூ வில் ஆல்வேஸ் பி வெரி மச் வெல்கம் எனிவேர். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அகேன் இது நான் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஸோ திஸ் இஸ் என்டையர்லி மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எப்படி நடந்துச்சோ அதை தான் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஸோ எவ்ரி கம்பெனிஸ் லைக் தே எக்ஸ்பெக்ட் லைக் பீப்புள் வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அட் த சேம் டைம் லைக் இஃப் யூ ஆர் மல்டிபிள் டொமைன் ஷிஃப்ட்ஸ், நிறைய கம்பெனி சேஞ்சஸ்னா அதுவுமே ப்ராப்ளமாக இருக்கும். லைக் 1 year ஒரு 7 monthsல ஒரு சேஞ்ச் ஆகிடுறேன். லைக் ப்ராப்பராக ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அது ப்ராப்ளம் ஆகும். பட் யூ ஹேவ் டு வெரி கால்குலேட்டிவ்லி டேக் திஸ். இப்போ நான் இங்கேருந்து இங்கே போனேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன லேர்னிங் இருக்கும், அந்த அனாலிட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் போனோன்னா எனக்கு எப்படி க்ரோத் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ ஸோ க்ரோத் ஹேப்பன்ஸ். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லைக் அனலைஸ் பண்ணி பண்ணுறவங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி, இது எல்லாமே என்னோட ஸ்டோரி தான். ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எனக்கு நடந்ததுனால எல்லாருக்குமே நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் யூ கேன் ஏபிள் டு லைக் கால்குலேட்டிவ். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ இந்த டொமைனில் இருக்கேன், நான் இந்த டொமைனுக்கு மாறலான்னு இருக்கேன், மாறலாம் ஸ்டார்டிங் பண்ணணுமா, எனக்கு எல்லாமே தெரியாமல் போயிடுமே, நான் 3 ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். நோ, அப்படி கிடையாது. நீங்கள் மாறலாம், பட் அந்த வேல்யூ இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பர்சன் வந்து ஒரு அனாலிட்டிக்ஸில் இருக்காங்க, டேட்டா சயின்ஸில் இருக்காங்க. பட் தே ஃபீல் லைக் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை இதில் வந்து என்னால் க்ரோத் பார்க்க முடியல, இல்லை எனக்கு இது பெருசாக இருக்குல்ல. தே வாண்ட் டு மூவ் டு லைக் மிஷின் லேர்னிங் சம்வேர், லைக் அதில் டேட்டா சயின்டிஸ்ட்லேருந்து வேறு மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்லேருந்து டேட்டா சயின்டிஸ்ட்னா he or she has to think like, ஓகே இங்கேருந்து நான் போனேன்னா அந்த இடத்துல எனக்கு க்ரோத் இருக்குமா, அந்த லேர்னிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஸோ இதெல்லாமே யோசிக்கணும். இந்த எல்லாமே யோசிச்சிங்கன்னா இந்த டொமைன் ஷிஃப்ட் இஸ் வெரி காமன் தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு கன்க்ளூட் இதோட. ஸோ கெரியர் வந்து நிறைய எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாரோட கெரியர் எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப வாஸ்ட்டாக நடக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் டொமைன்ஸில் வந்து எவால்வ் பண்ணிக்கிறீங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே டைமில் உங்கள் ரோல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் உங்கள் டெஸ்டினேஷனுக்காக இங்கே ஜம்ப் ஆகிடாதீங்க, ஒரு கம்பெனி ஹைக் தராங்காக ஜம்ப் பண்ணிடாதீங்க. கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். லைக் எங்கேருந்து போனால் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியும், இதை எப்படி லேர்ன் பண்ணிக்க முடியும், புதுசாக எனக்கு என்ன தெரியும். ஸோ இதெல்லாமே இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அகெயின் லைக் நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும் லைஃப்பில். ஸோ எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சேஞ்சஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பி வெல்கம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ டொமைன் ஷிஃப்ட்லேருந்து ஒரு கெரியர் ஷிஃப்ட்லேருந்து எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் இஃப் யூ ஃபீல் மை வீடியோஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல், டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அகெயின் வில் மீட் அகெயின். பை.